மாமி காவேரி நம்ம கிட்ட பேசின விஷயத்துக்காக பேசாம அவங்களை இந்த வீட்டை விட்டு காலியே பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறத பத்தி பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்களுக்கு கங்கா மாசமாகி இருக்காங்கன்ற விஷயமே தெரிய வருது. அதனால அவங்க சைலண்டா கங்காக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு காவேரி ஏற்கனவே விஜய்க்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்ததுனால மாமி மேல செம்ம கோவத்தோட அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருந்தது மட்டும் இல்லாம இப்ப கூட நம்மள மாட்டி வர்றதுக்காக வந்துட்டு இப்படி எதுவும் சொல்லாம போறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா யமுனாவும் நிவினும் விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியா கங்காவுக்கு குமரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ரொம்பவே ஹாப்பியா அங்க வந்தது மட்டும் இல்லாம யமுனா ரொம்ப ஹாப்பியோட கங்காவோட பேபியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குமரன் கூட கங்காவை குனிய கூட விடாம ஒரு வேலை கூட செய்ய விடாம அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கங்காவை எல்லாரும் எப்படி கவனிச்சிட்டு பார்த்துட்டு காவேரி மனசுக்குள்ள நமக்கும் இப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்கதான் செய்யறாங்க. பட் அதை வெளிப்படுத்திக்காம இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் காவேரியுமே கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்காத சரதாவா தனக்கு வேலைக்கு ஒத்தாசையா இருக்க காவேரியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் காவேரியை தான் சமைக்கிறதுக்கு காய்கறி நறுக்கிறதுல முதற்கொண்டு வீட்டுக்கு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர வரைக்குமே அவங்களதான் எல்லா வேலையுமே செய்ய வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காவேரி பண்றதை பார்த்த நிவினும் அவங்கள ரொம்பவே கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிவினுக்கு மனசுக்குள்ள என்னன்னா காவேரியும் இப்ப கர்ப்பமா தானே இருக்காங்க. ஆனா என்ன காவேரிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அக்கறையுமே யாரு மூலியமாவோ கிடைக்கலையே, அவ இந்த நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு தானும் ஒரு காரணமாயிட்டோன்ற குற்ற உணர்ச்சியோட தான் அவங்கள ரொம்பவே பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி நிவின் காவேரிய ரொம்பவே பாவமா பார்த்துட்டு இருக்கதை பார்த்த யமுனாவும் மனசுக்குள்ள இன்னுமே இந்த நிவினுக்கு காவேரி மேல காதல் இருக்கா என்ன, அதனாலதான் காவேரி கஷ்டப்படுற மாதிரி இல்லைன்னா ஏதாவது வேலை செய்யற மாதிரி இருந்தா ரொம்பவே அக்கறையோட அவளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்போட நிவினையும் சரி அதை விட அதிகமான வெறுப்போட காவேரியையும் சரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த யமுனா எப்போதான் திறந்த போறாங்க. நிவின் ஆல்ரெடி நான் காவேரி கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ யமுனாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டாங்க. பட் அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கும் மேல அவங்க காவேரிய இன்னுமே ரொம்பவே கேவலமா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த யமுனாவுக்கு மட்டும் காவேரி கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்சா அப்பயாவது அவங்களோட மனசை மாறுமா. அவங்க காவேரி இப்போ முழுசா விஜய் கூட தான் இருக்க ஆசைப்படுறாங்க. விஜயோட மனைவிய வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நிவினுமே ஏத்துக்கிட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னோட வெறுப்புகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மூளையோட யோசிக்க ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாம காவேரியோட கர்ப்ப விஷயம் எப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கவங்க கங்காவை கவனிச்சுக்கிற மாதிரி காவேரியையும் கவனிச்சுக்க வாய்ப்புகள் இருக்கா.